வணக்கம். பேரன்புடன் உங்கள் விஜயன். இது லைஃப் ரிவ்யூஸில் இரண்டாவது எபிசோட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நோ மீன்ஸ் நோ. உடனே பிங்க் நேர்கொண்ட பார்வை அதில் வர அவ்வளோ பெரிய நோ அந்த விஷயமா அப்படின்னா கிடையாது. ரொம்ப சிம்பிள்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப அன்றாட வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் அதில் இந்த நோ அப்படிங்கிறது எந்தளவுக்கு பெரிய நமக்கு மன அமைதியை உண்டாக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நோ மீன்ஸ் நோ. அதாவது உங்களுடைய இப்போ யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் நீங்கள் அவங்க சந்தித்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் சந்திக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது செய்கிறதுக்கு இப்போ நான் நோன்னு சொல்கிறது இட் இன்க்ளூட்ஸ் ஃபினான்ஷியல், எமோஷ்னல், எதுவாக வேணா இருக்கலாம். புதுசாக ஒருத்தவங்க உங்களை சந்திக்கிறாங்க, இது வரைக்கும் நீங்கள் அவங்கள சந்தித்ததே இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஃபினான்ஷியல் ஹெல்ப்னு வச்சுக்கலாம், ஃபினான்ஷியலாகவோ அல்லது எமோஷ்னலாகவோ. அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நோ சொல்லுவீங்க. அது நீங்கள் எவ்வளவு உயர்ந்த உள்ளம், இப்போ நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு கொடைவல் அப்படின்னாலும் அவங்க கேட்குற விஷயம் உங்களுக்கு சரியாக படலை, இல்லை அவங்க உங்களை ஏமாத்துற மாதிரி ஏமாத்துறதா நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த உங்களுடைய கொடை உள்ளல் தனத்தையும் தாண்டி நீங்கள் டேரக்டாக நோ சொல்லுவீங்க. அதில் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எமோஷ்னலாக ஒருத்தவங்க உங்கள்கிட்ட எதுவும் கேட்குறாங்க அப்படின்னாலுமே அவங்க உங்களுக்கு பெரிய அறிமுகம் இல்லாத புது ஆளா அப்படின்னா நீங்கள் எவ்வளவுதான் அன்னை தெரசா மாதிரி அன்பை வாரி வழங்குறவராக இருந்தாலும் அவங்களுக்கும் யோசிக்காமல் நோ சொல்லிவிடுவீங்க. ஏன்னா அவங்களையெல்லாம் உங்களுக்கு பெருசாக இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு மிக அரியுது அப்படிங்கிற விதத்தில். பட் சிக்கல் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்மளுடைய ரொம்ப நெருக்கமான, நம்ம யாருக்காக வாழ்கிறோம் அப்படின்னு, நமக்காக யார் வாழ்கிறாங்க அப்படிங்கிற அவ்வளவு நெருக்கமான உறவுகளுக்குள்ளார நோ சொல்கிறதுங்கிறது ரொம்பவே இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் அதுவாக தான் இருக்குது. அவங்க உங்கள்கிட்ட எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். நம்ம ஃபினான்ஷியல் விஷயத்தை கொஞ்சம் தள்ளி வைப்போமே, ஏன்னா நம்ம உறவு சிக்கல்களுக்குள்ளார வரும். அப்படிங்கும்போது ஃபினான்ஸுங்கிறது தள்ளி வச்சுக்கணும். அவங்க ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம் அல்லது மென்டலாகவும் இருக்கலாம். ஃபிசிக்கல் நான் சொல்கிறது அவங்களுக்காக நீங்கள் மெனக்கெட்டு ஒரு விஷயம் செய்யணும், ஒரு இடத்துக்கு போகணும், அல்லது மெனக்கெட்டு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்காக நீங்கள் செய்யணும். அப்படிங்கும்போது அதை உங்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க கேட்கணுன்னு அவசியம் கிடையாது, அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி எமோஷனலாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறது அப்படிங்கும்போதே அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்களே தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தான், ஒருத்தர் இல்லை. அதாவது ரெண்டு இட் ஹேஸ் டு பி மியூச்சுவல். நான் சொல்கிறது இது எல்லாத்துலேயுமே அந்த மியூச்சுவல் வந்துடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறது அப்படிங்கும்போது யார் அதிகமாக விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டிபேட்டபிள் விஷயந்தான். ஏன்னா நான் யார் அதிகமாக விட்டு கொடுக்குறாங்கங்கிறதுல தான் இன்னொரு பெரிய ஒரு சிக்கலும் இருக்குது. என்ன அப்படின்னா, யார் அதிகமாக விட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இன்னொருத்தர் மேலே அன்பு அதிகம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளாரையும் நம்ம இருக்கோம். என்னுடைய அன்பை நான் நிரூபிக்கிறதுக்கான ஒரு வழியை நான் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது அது அவங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ். இப்போ நான் பேசுகிற சிக்கல் எப்போதுமே உங்களுக்கு ஒரு விஷயம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அவங்களுக்காக மெனக்கட்டுறதுக்கோ ஃபிசிக்கலாகவோ அல்லது மென்டலாகவோ அவங்களுக்காக மெனக்கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம எத்தனை பேர் எத்தனை விஷயத்துக்கு நோ சொல்கிறோம். நம்ம பயப்படுற ஒரே விஷயம் அது அந்த உறவுக்குள்ளார ஒரு சிக்கல் கொண்டாந்துருமோ அப்படின்னா. பட் அது இன்னொரு வகையில் பார்க்கலாம். சரி, நீங்கள் இப்போ ஒருத்தவங்க அவங்களுக்காக நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு அது நிறைய விஷயங்கள் அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த அன்கம்ஃபர்டபுளுங்கிறது என்ன ஆகும்னா அப்படியே மனசில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு தான், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கிற மாதிரி அந்த மனசில் சேர்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த அழுத்தம், அந்த வெயிட் இருக்குல்ல, அது ஒரு கட்டத்தில் பர்ஸ்ட் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம அது வேறு யார்ட்டையுமே காமிக்க மாட்டோம். யார் அந்த அன்கம்ஃபர்டபுளில் நமக்கு கொடுத்தாங்களோ, அவங்க கொடுக்கல, நம்ம எடுத்துக்கிட்டோம். யார்கிட்ட நம்ம அந்த அன்கம்ஃபர்டபுளை எடுத்துக்கிட்டு நமக்கு வேண்டானாலும் நமக்கு நோனாலும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அவங்கள்ட்ட தான் அது பர்ஸ்ட் அவுட் ஆகும். அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டே ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்குலாம்
நீங்கள் வந்து எதுக்காக எல்லாத்துக்குமே நோ சொல்லணும் கிடையாது. உங்களுக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இல்லையோ அதுக்கெலாம் வந்து ஆரம்பத்தையும் நீங்கள் சின்ன சின்ன நோ சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வருத்தம் இருக்கும். அது வந்து அந்த விஷயத்தோட வீரியத்தை பொறுத்து 1 செகண்டு, 2 நொடி, 1 நிமிடம், 1 நாள் அப்படி இருக்கும். அதிகபட்சம் 1 நாள் இருக்கும் வைங்களேன், அல்லது சில மணி நேரங்களில் அந்த வருத்தங்கள் போயிடும், மறந்துடுவாங்க அவங்க. அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆகிடுவாங்க, நீங்களும் மூவ் ஆன் ஆகிடுவீங்க. இல்லை நீங்கள் அவங்களுக்கு அந்த 1 நொடி 1 நிமிட வருத்தத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தின் போல பல மடங்கு வருத்தத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்களுக்காக அதை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் அது உங்களுக்கு பைலப் ஆகிட்டே இருந்து ஒரு நாள் திடீர்னு பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது அந்த அதனால் ஏற்படுற வருத்தம் இருக்குல்ல, அது நிரந்தர வருத்தமாக மாறத்துக்கு கூட அபாயம் இருக்குது. அது கடைசி வரைக்கும் சரியாகாத அளவுக்கான ஒரு நீங்கள் ஏன்னா பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது நம்மளாக இருக்கிறது இல்லை, வார்த்தைகள் விடுவோம், கைகள் நீளும். நான் இது சொல்கிறது இருபாலருக்கும் தான், ஆண்கள் பெண்கள்கிட்ட, பெண்கள் ஆண்கள்கிட்ட கிடையாது, இருபாலருக்குமே இது பொருந்தும். நமக்கு ஒரு மனித இயல்பு தான் பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது ஒன்று வாய் நீளும் அல்லது கை நீளும். இதில் எது நீண்டாலுமே அதை திருப்பி சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். ஸோ நீங்கள் இப்போ இந்த 1 நொடி 1 நிமிட 1 நாள் வருத்தத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் அந்த சுமைகளை வந்து நீங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் கஷ்டம். உங்களுக்கு கஷ்டங்கிறது இரண்டாவதுனே வச்சுக்கோங்க. நீங்கள் தான் கொடைவல் அன்னை தெரசா வச்சு, அதனால் அந்த கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தாலும் ஒரு நாள் உங்களையும் அறியாமல் நீங்கள் எவ்வளவுதான் பர்ஸ்ட் அவுட் ஆக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சத்தியம் பண்ணியிருந்தாலும் உங்களையும் அறியாமல் மனித இயல்பு ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆகிடும். அந்த பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது விடுற வார்த்தைகள், நீள்ற கைகள், அந்த கைகளை வந்து திருப்பி அந்த நீண்ட கைகளோட நீண்டதை வந்து குறைக்க முடியாது, விட்ட வார்த்தைகளை திருப்பி வாங்க முடியாது. அப்படிங்கும்போது அதனால ஏற்படுற பாதிப்புகள் வந்து நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதுக்கான அபாயமும் இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்போதுமே எந்த விஷயமா இருந்தாலும் அது இதில் நான் முக்கியமான இவ்வளோ நேரம் பேசுனதில் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்ல மறந்துட்டேன். அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, அல்லது சமூகத்திலையாக இருந்தாலும் சரி, அல்லது உறவுகள்லையாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும். இப்போ நான் சொன்ன எல்லாமே நான் வந்து உறவுகளுக்குள்ளார ஒரு உதாரணமாக எடுத்து சொன்னேன், ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுங்கிறதுனால. மற்றபடி இது இப்போ நான் சொன்னது வந்து உங்களுடைய அலுவலகத்தில், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, அதுக்கப்புறம் சமூகத்தில், சக மனிதர்கள்கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட, எதிர்த்து வீட்டுக்காரவங்கள்ட்ட, யாரா நண்பர்கள்ட்ட, வீட்டிலேயே இருக்கிற உறவுகள்கிட்ட, தூரத்து உறவுகள் யாராக இருந்தாலும் இது பொருளும். ஆப்வியஸ்லியுமே ஒரு ரொம்ப சின்ன விஷயம் அது உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. நம்ம வாங்குகிற காசுக்கு தான் வேலை பார்க்குறோம், பட் நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல ஒரு செய்கிற விஷயம். நம்மளுடைய வேலை கொடுத்தாங்க செய்கிறோங்கிறத தாண்டி நமக்கு அது தப்புன்னு படுது, அல்லது வந்து நமக்கு அது எத்திக்கலாக ராங்குன்னு படுது. இப்போல்லாம் எத்திக்ஸ்க்கு யார் மரியாதை கொடுக்குறான்றீங்களா? நீங்கள் கொடுக்கலாம், உங்களுக்கு எத்திக்கலாக ராங்காக படுது அல்லது தப்புன்னு படுது. ஆனாலும் உங்கள் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தும் போது நீங்கள் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த விதத்துலையும் கொடுக்குற காசுக்கும் செய்கிற வேலையை தாண்டி அந்த வேலையை நீ சம்பளம் வாங்குறீங்க செய்ய அப்படின்னா இன்னும் டக்குனு சொல்லிடுங்க, ஒன்றும் இல்லை, சிம்பிள். அதனால வர பாதிப்புகள் வந்து நான் சொன்ன மாதிரி அதனால வர பாதிப்புகள் வந்து ஒன்லி ஷார்ட் டேர்ம் சிக்கல்கள் மட்டும். அது சரியாகிடும், சரியாகிறது கஷ்டம்தான், பட் அதனால அது பைலப் ஆகிட்டே ஆகி ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது அது வந்து இது நான் சொல்ல எல்லா உறவுகள்லையும் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால எப்போதுமே வந்து நீங்கள் முளையிலேயே கிள்ளி எறியணும்னு சொல்லுவாங்கள்ல, விஷச்செடிகளை, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்தினால நமக்கு ஏற்படுற அன்கம்ஃபர்டபுளுங்கிறது ஒரு விதை மாதிரி தான். அது ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா அது பெரிய மரமாகி நாளைக்கு நமக்கே அது துன்பத்தை கொடுக்காது. அதனால் உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு இது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணுதோ அந்த நோவை வெளியில் சொல்லிடுங்க. அது யாராக இருந்தாலும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களை வாழ்க்கையில் பார்க்குறீங்க அப்படின்னாலும், நீங்கள் பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்கள் கடைசி வரைக்கும் அவங்கள பார்க்க போகிறீங்கன்னாலும், யாராக இருந்தாலும் நோ மீன்ஸ் நோ. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொல்கிறதுக்கு, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இல்லை, ஃபஸ்ட் டைம் சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். அந்த ஒரு நொடி அவங்க முகத்தில் வர்ற அந்த மாற்றம் வந்து அடுத்த நொடி மறைஞ்சிடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தொடர்ந்து செய்யுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி அந்த கொடை வள்ளல் அன்னை தெரசா சோனிக்கே வந்துடுங்க. அது உங்களுடைய விருப்பம். பட் ட்ரை பண்ணி பாருங்கள். நோனா எப்போதுமே நோ தான். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்பை பகிருங்க. நன்றி.